இன்றைக்கி வீடியோவில் நம்ம பாரி இளவழகன் அவர்களுடைய அடுத்த படமான அன்பே டயானா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க. ஸோ அன்பே டயானா படம் பற்றி ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னா ஒரு லவ், அவ்வளோதாங்க. ஒரு 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ஒரு லவ், அதில் இருக்கிற ஒரு ஃபன்னான மூமெண்ட்ஸை ஒரு சூப்பரான ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு செமையான ஒரு கதையை சொல்லக்கூடிய படமாக தான் இந்த அன்பே டயானா படம் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ படத்துடைய கதையை நம்ம லைட்டாக பார்த்தோம்னா, பெரம்பூரில் வாழ்கிற ஒரு ஃபேமிலி, அவங்க அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கேஸ்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒருத்தராக இருக்காங்க. இந்த தான் பசங்க வந்து கல்யாணம் பண்ணால் அவங்க கேஸ்ட்டில் இருக்கிற பசங்களை பொண்ணுங்களையோ பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வளர்க்குற ஒரு அம்மா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை வந்து லவ் பண்ணிடுறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே என்னென்ன ஃபன் நடக்குது, இவங்க ஃபேமிலியில் அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன ஃபன்ஸ் இருக்குது அப்படின்றதான் இந்த டோட்டல் கதையாகவே இருக்குங்க. ஸோ படத்தில் எனக்கு முக்கியமான ஒரு ரோலாக தெரிஞ்சது வந்து நம்ம சேத்தன் அவர்களுடைய ரோல் தான். ஆமாங்க, அவருடைய ரோல் சூப்பராகவே பண்ணியிருந்தார். அவருக்குள்ளே இப்படி ஒரு ஃபன் சைடு இருக்குது அப்படின்றத செமையாகவே வெளியே கொண்டு வந்திருப்பார் நம்ம டேரக்டர் பாரி. அவருடைய ஃபன் கேரக்டர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தென் முக்கியமாக நம்ம ரோஜா மேம் அவங்களுடைய ஆக்டிங் தான். அவங்களும் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மாமுடைய ரோலை ஒரு சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ரோல் அண்ட் அவங்க 2 பேருடைய பேரே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக அவங்க 2 பேருடைய பேர் வந்து இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம போனோம்னா நம்ம பரிதாபங்கள் கோபி அவர்கள் தான். ஸோ இதில் வந்து அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்லாங் வந்து ட்ரை பண்ணியிருப்பார். எனக்கு என்னமோ அந்த ஸ்லாங் லைட்டாக கொஞ்சம் அடி வாங்குச்சோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அவர் வர சீன்ஸ் தேட்டர் முழுக்க கிளாப்ஸ் தான். ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு வரவேற்பு வந்து இருந்துச்சு. ஸோ அவருடைய டைலாக்ஸ் எப்படி இருக்குது, அவர் எப்படி பேசுகிறார் அப்படின்றத பார்க்கல. அவர் வந்தாலே கிளாப்ஸ் அண்டு லாஃப் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் அவருடைய ரோலும் அவருக்கு கொடுத்த அளவுக்கு அவரும் மாசா பக்காவாக பண்ணியிருந்தார். நம்ம ஹீரோ அவருடைய ஆக்டிங்கை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து ஜமா படத்திலே பார்த்துருப்போம். அந்த கேரக்டருக்கு அப்படியே உயிர் கொடுத்துருப்பாரு. ஸோ இதில் அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான ரோலும், எனக்கு இந்த மாதிரியும் நடிக்க தெரியும், எனக்கு இந்த மாதிரியும் டைரக்ட் பண்ண தெரியும் அப்படின்ற எடுத்த படம் தான் அன்பே டயானா. அதில் அவருடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக அவருடைய 100% கொடுத்துருந்தாரு. தென் நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்தோம்னா ரம்யா, அவங்களும் ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ரோல் ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேர்ள் ரோல், அவங்களும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரோலை பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தில் ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுற அந்த ஸ்லாங்ஸாக இருக்கட்டும், அது கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து அங்கங்கே கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அது மட்டும்தான். மற்றபடி எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ நல்லா சிரித்து சூப்பராக என்ஜாய் பண்ணணும்னா படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதையை சொல்லக்கூடிய ஒரு படமாகவும், அதை எவ்வளோ ஃபன்னாக சொல்ல முடியும் அப்படின்றதையும் நம்ம டேரக்டர் வந்து காமிச்சிருப்பாரு. ஸோ படத்தை தேட்டரில் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.